வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு L4, L5 டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருக்குது, முதுகெலும்பு பிரச்சனை இருக்குது அப்படின்னா முக்கியமாக என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த சிம்டம்ஸ் பொறுத்தவரையும் பொதுவாக நம்மளுக்கு இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வலது பக்கம் கால்களுக்கும் வரலாம், இடது பக்கம் கால்களுக்கும் வரலாம். ஸோ இப்போ வலது பக்கம் கால்களுக்கு மட்டும் நம்மளுக்கு முதுகெலும்புல இருந்து நம்மளுக்கு பட்டக்ஸ் வழியாக, தை வழியாக, கெண்டைக்கால் வழியாக, பாதை வழியாக நரம்பு சுண்டு இழுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் தான் நம்ம சயாட்டிக்கான்னு சொல்கிறோம். இதே பிரச்சனைகள் இடது காலுக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு பார்த்தோம்னா 2 கால்களுக்கும் இந்த சயாட்டிக்கா பிரச்சனைகள் வரும். இந்த மாதிரி வர்றப்ப நம்மளுக்கு முதுகு தண்டுவடத்தில் இருக்கிற டிஸ்க் ப்ரொலாப்ஸ் சென்ட்ரலாக நம்மளுக்கு பிதுங்கி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த L4, L5 டிஸ்க் இருக்கவங்களுக்கு நம்ம சரியாக கேர் எடுத்துக்கல, சரியாக கவனிக்கல அப்படின்ற பட்சத்தில் என்ன மாதிரி அவங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் அவங்களுக்கு மைல்டு டிஸ்க் ப்ரொலாப்ஸாக இருக்கா இல்லை சிவியராக டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருக்கா அப்படின்றது நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலமாக நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். ஸோ அது சிவியராக டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருக்குது. சில பேருக்கு எக்ஸ்ட்ரூஷன், அதாவது ஜவ் கிழிஞ்சு வெளியே வந்து அந்த ஸ்பைனல் கெனாலில் டைட்டாக அழுத்திட்டு இருக்குது, இந்த நரம்புகளை கேப் இல்லாமல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு சிவியர் சிம்டம்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சைடு எஃபெக்ட்ஸும் வர்றதுக்கு அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு செக்வஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜவ் பிதுங்கி அந்த ஸ்பைனல் கெனாலுக்குள்ளே தனியாக கீழே இறங்கிடும் சில பேருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் நம்மளுக்கு இந்த சைடு எஃபெக்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த சைடு எஃபெக்ட்ஸ் ஆர் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா, மெயினாக அவங்களுக்கு வலி ஜென்ரலாகவே அவங்களுக்கு இருக்கும், சயாட்டிக் பெயின் இருக்கும். அதோடு சேர்த்து சில பேருக்கு கால் மரமரப்பு ஏற்படலாம். சில பேருக்கு காலில் பேலன்ஸ் வீக்னஸ், அதாவது காலில் ஒரு பவர் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணலாம். நடக்கிறப்ப தடுமாற்றங்கள் ஏற்படலாம். காலில் இருந்து செருப்பு பிடிமானம் இல்லாமல் இருக்கலாம். இன்னும் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜாக போகிறப்ப நம்மளுக்கு அந்த ஸ்பைனல் கெனாலில் நம்மளுக்கு யூரினையும் நம்ம மோஷன் போகிற நரம்புகளையும் கண்ட்ரோல் பண்ணுற நரம்புகளில் அழுத்தம் ஏற்படுதுன்னா நம்மளுக்கு யூரின் மோஷன் போகிறதுல ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த கண்டிஷனை தான் நம்ம கார்டியாக் சிண்ட்ரோம் சொல்கிறோம். இது ஒரு டேஞ்சரஸ் சைனு. ஸோ இந்த சைன் இருந்தால் நம்ம உடனடியாக போய் டாக்டரை பார்த்து 6 hours ஆர் 12 hours நம்ம அதை சரி பண்ணுறதுக்கான முயற்சிகள் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அந்த L4, L5 டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருக்கவங்களுக்கு நமக்கு எக்ஸசைஸ் ஏன் ஆரம்பத்திலே நம்ம சொல்கிறோம், எக்ஸசைஸ் பண்ணால் சரியாயிருமா அப்படின்ற நிறைய பேத்துக்கு ஒரு சந்தேகங்கள் இருக்குது. ஸோ அது ஏன் எக்ஸசைஸ் நம்ம பண்ண சொல்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் எல்லாத்துக்கும் நம்ம எக்ஸசைஸ் சொல்ல மாட்டோம். ரொம்ப சிவியராக இருக்கவங்களுக்கு, ரொம்ப மைல்டாக இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே அதை என்ன டயக்னோஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம எக்ஸசைஸ் பண்ண சொல்லுவோம். ஸோ ஜென்ரலாக நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு அந்த போன், அதாவது ஸ்பைனல் போனை சுற்றி இருக்கிற மசில்ஸ் ஸ்ட்ரென்த் ஆகி நம்மளுக்கு அந்த லோ டிரான்ஸ்மிஷன் அந்த டிஸ்க்கு போகிற லோ டிரான்ஸ்மிஷன் நம்மளுக்கு கம்மியாகிறனால நம்ம அந்த நர்வ் கம்ப்ரெஷனும் ரிலீவ் ஆகி நம்மளுக்கு பெயின் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதனால தான் நம்மளுக்கு அவங்க ஸ்பெசிஃபிக் எக்ஸசைஸ், அதாவது அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்குரிய எக்ஸசைஸ் நம்ம பண்ண சொல்லுவோம். ஒபிசிட்டி, அதாவது வெயிட் ஒரு காரணமாக இருக்கா, ஏன் வெயிட் ரிடக்ஷன் பண்ண சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நார்மலாக இருக்கிறவங்களுக்கு பொதுவாக லீனாக இருக்காங்க, நார்மல் பாடி மாஸ் இண்டெக்ஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஸ்பைனில் வெயிட் அப்பர் பாடியில் இருக்கோ ஹெட்டில் இருக்கிற வெயிட்டோ ஈவனாக டிரான்ஸ்மிட் ஆகி அவங்களுக்கு கரெக்டான லோடு அங்கே டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ இதே ஒபிசிட்டியாக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில், உடல் பருமனாக இருக்காங்க அப்படின்னா அப்பர் பாடியில் அவங்களுக்கு ரொம்ப வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும். ஹெட்டோட வெயிட், அப்பர் பாடியோட வெயிட்டு, அப்புறம் அவங்களுக்கு ஃபேட்டை ரொம்ப அக்குமுலேட் ஆகிருக்கும், மசில்ஸோட வெயிட்டு, ஸ்கின்னோட வெயிட்டு, இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறனால நம்மளுக்கு அந்த ஸ்பைனில் அந்த மசில்ஸ் எல்லாமே அதோட வெயிட்டை லோட் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஆல்ரெடி டிஸ்க் ப்ராப்ளம் இருக்கிறப்ப அந்த டிஸ்கோட ஷாக் அப்சார்பிங் கெப்பாசிட்டி கம்மியாகிடும். ஸோ அதனால் அந்த வெயிட் லோட் ஜாஸ்தியாகிறதுனால நம்மளுக்கு டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாள்பட்டு தேய்மானம் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நம்மளுக்கு இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருக்கவங்களுக்கு நம்ம வெயிட் ரிடக்ஷன் பண்ண சொல்கிறோம். பேக் பெயின் இருக்கவங்களுக்கு, L4, L5 டிஸ்க் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்குலாம் இன்ஜெக்ஷன் போடலாம்னா கண்டிப்பாக போடலாம். ஸோ இதுக்கு ஸ்பெஷல் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. அதாவது நம்ம ஸ்பைனல்லே நம்ம போடக்கூடிய எபிடியூரல் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஜெக்ஷன் இருக்குது. இன்னும் சில பேருக்கு ஃபொராமினல் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த இன்ஜெக்ஷன்ஸ்லாம் யாருக்கெல்லாம் போடலாங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. இதில் நம்ம எந்த டைப் இருக்குது, அவங்களுக்கு எந்த மாதிரி டிஸ்க் பல்ஜ் இருக்குது, ரொம்ப மைல்டாக இருக்கா, சிவியராக இருக்கா அப்படின்னு அனலைஸ் பண்ணி நம்ம போட வேண்டியது இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஒரு 60 years பேஷண்ட்டு ஓபிக்கு வந்தாங்க. அவங்களுக்கு பார்த்தோம்னா பேக் பெயின், சிவியர் லெக் பெயின் இருக்குது. ஸோ அவங்க 20 years முன்னாடியே இதே ப்ராப்ளம் இருந்திருக்கு. பட் அவங்களுக்கு ஸோ இந்த ப்ராப்ளம்காண்டி அவங்களுக்கு எபிடியூரல் ஸ்டெராய்டு ஸ்பைனலில் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு பெயினே இல்லை. ஸோ இப்போ மறுபடியும் பெயின் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு 20 days பேக் மறுபடியும் அந்த எபிடியூரல் ஸ்டெராய்டு போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பெயின் அதில் கேட்கல. ஸோ இதில் என்ன சினாரியோன்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் போடுறப்போ 20 years பேக் L4, L5 மைல்டான டிஸ்க் ப்ரொலாப்ஸ் தான் இருந்திருக்கு. ஸோ அதனால் அவங்களுக்கு எபிடியூரல் ஸ்டெராய்டு அவங்களுக்கு கேட்டிருக்கு. இன்றைக்கி பார்த்தோம்னா அவங்களுக்கு கீழே லெவலில் L5S1 கொஞ்சம் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகி கொஞ்சம் எக்ஸ்ட்ரூட் ஆகி அந்த நர்வில் கம்ப்ரெஷன் அதிகமாக இருக்கிறனால அவங்களுக்கு ஸ்பைனல் இன்ஜெக்ஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அதனால் ஸ்பைனல் இன்ஜெக்ஷன்ஸ் நம்ம யாருக்கு எப்போ போட்டால் கரெக்டாக வருங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு போகிறது நல்லது. ஸோ அடுத்து நம்ம பேக் பெயின் இருக்கவங்களுக்கு, இந்த L4, L5 டிஸ்க் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு
பெல்ட் போடலாமா அப்படின்ற கேள்வியும் சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அந்த பெல்ட் வந்து நம்ம ரெகுலர் பேசிஸ்லேயே போடலாமா, லாங் டேர்மாக போடலாமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம வந்து அக்யூட்டாக நான் ஷார்ப்பாக வந்து பெயின் ஆரம்பிச்சிருக்கு 1 வீக் தான் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம பெல்ட் போட்டு ஒரு சப்போர்ட் கொடுக்கலாம். பட் இதே இது வந்து லாங் டேர்மாக நம்ம பெல்ட் போடுறதுனால நம்மளுக்கு வந்து ஸ்பைனல் போனை சுற்றி இருக்கிற மசில்ஸ் எல்லாம் வீக் ஆகும். ஸோ அதனால் ஜென்ரலாக வந்து நம்ம பெல்ட்டை வந்து லாங் டேர்மாக போடுறதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த பெல்ட் போட்டு பழகிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து உங்களுக்கு டெய்லி டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கே வந்து பெல்ட் டிபெண்ட் ஆயிடுவாங்க. ஸோ அந்த பெல்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றப்ப உங்களுக்கு ஜென்ரலாக ஒரு மைண்ட் செட் கிரியேட் ஆயிரும். நம்ம பெல்ட் போட்டால் தான் நம்மளுக்கு பெயின் குறையும் அப்படின்றதுனால ரெகுலர் பேசிஸ்லேயே அவங்க பெல்ட் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனாலே ஜென்ரலாக நம்ம வந்து பெல்ட் போடுறதை வந்து நம்ம வந்து ஷார்ட் பீரியடாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. லாங் டேர்மாக போடுறதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த L4 L5 டிஸ்க் ப்ராப்ளம் இருக்குது, அவங்களுக்கு வந்து சிவியராக இருக்குது, எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணியாச்சு, ஃபிசியோதெரபிஸ் பண்ணியாச்சு, பெயின் மெடிகேஷன்ஸ் எடுத்தாச்சு, ஈவன் இன்ஜெக்ஷன்ஸ் எபிடூரல் ஸ்டீராய்டு போட்டாச்சு, ஆல்டர்னேட் ட்ரீட்மெண்ட்ஸும் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ட்ரீட்மெண்ட் அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, எய்தர் வந்து அவங்களுக்கு வந்து டிஸ்கெக்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஓப்பன் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்குது. அடுத்தபடியாக மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணக்கூடிய மினிமலி ஓப்பன் சர்ஜரிஸ், அதாவது மைக்ரோ லம்பார் டிஸ்கெக்டமின்னு சொல்லக்கூடிய ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து அட்வான்ஸாக பார்த்தோம்னா கீ ஹோல் மூலமாக, அதாவது எண்டோஸ்கோப் மூலமாகவே 4 மில்லிமீட்டர் லெவலில் வந்து நம்ம வந்து சின்ன ஒரு ஹோல் போட்டு அது மூலமாக வந்து நம்ம இந்த டிஸ்கை வந்து நம்ம டிஸ்கெக்டமி பண்ணி நம்ம எடுத்துடலாங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு டோட்டலாக மசில் டேமேஜ் கிடையாது, போன் டேமேஜ் கிடையாது, பிளட் லாஸ் கிடையாது, டெய்லி ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்மளுக்கு வந்து உடனடியாக நம்ம வந்து வேலைக்கு போயிடலாம். ஸோ அந்த முதுகெலும்பு பொறுத்தவரையும் உங்களுக்கு டிஸ்க் ப்ராப்ளத்தை பற்றி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் தாராளமாக வந்து சந்தேகங்களாக இருந்தாலும் விளக்கங்கள் தேவைப்பட்டாலும் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.